ஏஜ் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு யோசிக்கலாம் அப்படின்னு என்ன சொன்னாங்களா? எல்லாமே சொன்னாங்க. லைக் என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லா விஷயமும் சொன்னாங்க. பட் அதையும் தாண்டி மனசை புரிஞ்சுக்கிறவங்க தானே வேணும். ஸோ லைஃப் அப்படின்னா லைக் ஹாப்பியாக இருக்கிற எல்லாருக்குமே எல்லா எமோஷன்ஸுமே இருக்கும். பட் அதையும் தாண்டி நமக்கு ஒரு சப்போர்ட்டிங்கான பார்ட்னர் தேவைப்படுது இல்லையா? ஸோ அதுக்காக எல்லாத்தையும் பிரேக் பண்ணி வர வேண்டியதாக இருந்தது. ஸோ என்னதான் வசதியாக மாப்பிள்ளை பார்த்தாலும் லைக் என்னதான் யங்காக பார்த்தாலும் எதுவுமே வந்துட்டு நம்ம உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம் அப்படி சொல்லி நான் குடியா இருந்தாங்க. இவருமே நான் வேற யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. நானும் நல்ல நல்ல இடங்கள் எல்லாமே காமிச்சேன். இல்லைம்மா என்னாலாம் எதுவுமே நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்ட்டா. ஒன்றும் இல்லை, புரிஞ்சுப்பாங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி தான் என்கரேஜ் பண்ணுவார். அதிகமாக குழம்பு வந்த மாதிரி இப்படிலாம் சொல்கிறாங்க, இப்படிலாம் யாரை பற்றியும் நம்ம லைக் அவங்களாம் என்ன சொல்கிறது, ஃபேமிலினா யார் வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போதும், மற்றவங்கள பற்றி கவலைப்பட தேவையில்லை. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எங்கள் அம்மாட்டையும் நான் சொல்லுவேன், ஆனால் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. மேரேஜ் வந்துட்டு இப்போ யாரை சுற்றி பார்த்தாலும் நிறைய மேரேஜ் லைஃப் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டாவே இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவும் நிறைய சண்டை பிரச்சனை அப்படியே தான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ என்னை சுற்றி இருக்க ஃபேமிலிஸும் பார்த்தோம்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ நான் அதுதான் மெயின் பாயிண்ட்டை வச்சேன். எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, என் லைஃப் ஹாப்பியாக லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி அந்த ஒரு பாயிண்ட்டை தான் ஸ்ட்ராங்காக சொன்னேன். ஸோ அது அப்படிதான் கன்வின்ஸ் பண்ண கொஞ்சம். அவரு எது சொல்றாரோ அது கட்டாம கேட்பாரு. இந்த மசாலா ஆரம்பிக்கலான்னு சொன்னது கூட நீ செய்து அப்படின்னு தான் சொல்லி என்கரேஜ் பண்ணாரு. அடிக்கடிக்க ஒரு மாதிரி டல்லாயிடுவாங்க, என்ன செய்யல ஆகலையே அப்படின்ட்டு. நல்ல விஷயம் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆகும். இப்போ கெட்ட விஷயம் வந்து சீக்கிரம் போய் சேர்ந்துடும். நல்ல விஷயங்கும் போது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும்னு நானும் சொல்லுவேன், அவரும் சொல்லுவார். பரவாயில்ல, இந்த அளவுக்கு அவர் அமைதியாக என்கிட்டலாம் அமைதியாக பேசுவார், எதுவும் வந்து கோவப்பட மாட்டார். அவங்க சந்தோஷமா பார்த்துக்கோ அப்படின்னு இருந்துக்கிட்ட சொல்லிட்டு போவார். எங்கேயாவது போனால் ஷாப்பிங் கூப்பிட்டு போ, வீட்லேயே அடைஞ்சிருக்கிறாங்க, வெளியில் கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு போவார். பாத்தீங்களா, எங்க பிரேம்ஜி சார் வந்து அவங்க மாமியார் என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க, இப்ப எப்படி கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. அண்ட் மேம் சார் வந்து உங்களை பேபின்னு தான் கூப்பிடுவாங்களா? ஓகே, சொல்லும் போது அப்படியே பிளஷ் ஆச்சு, அம்மா சொல்றாங்க அப்படியே சிரிச்சுட்டே இருந்தீங்க. சோ செல்ல பேரா உங்களுக்கு அது அவர் வச்சது? இல்ல, கூப்பிடுறதே அப்படிதான், பேபி. அது பழகிடுச்சு, ரெண்டு பேரும் பேபி பேபின்னு பேசிக்கிறது. இவங்க லவ் எனக்கு சொன்னோட்டி எனக்கு பயம். எல்லாம் இன்ஸ்டாகிராம் அந்த இது யூடியூப் எல்லாம் பார்த்தேன். இவரோட இது எல்லாம் தப்பானே கமாண்ட் இருந்தது. நானும் நல்ல நல்ல இடங்கள் எல்லாமே காமிச்சேன். இல்லைம்மா என்னாலாம் எதுவுமே நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்ட்டா. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல. அப்ப எல்லாமே வெளியில சொல்லவே எனக்கு பயமா இருந்தது. யார்கிட்ட சொல்றது, இல்லை வீட்டுல அவரும் இல்லை அப்படிங்கும்போது எப்படி நம்ம சொல்றதுன்ட்டு ஒரு மாதிரி குழப்பத்திலேயே ஒரு நாள் இருந்தேன். அப்புறம் இவரை பத்தி அதில் பார்த்தது தான் எனக்கு தெரியும். இன்னும் அதுவும் எவ்வளோ எதுவுமே சொல்லலை, நாங்கள் லவ் பண்றோம் அப்படின்னு தான் சொன்னிச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் அப்படிலாம் இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறமே தான் சமாதானம் ஆகும். பொண்ணு கேட்டாரு, நாங்க லவ் பண்றோம், நான் நல்லா பாத்துக்கிறேன், இது கொடுங்கன்னு கேட்டாரு. அப்புறம் சரி தம்பி, இன்னும் ஒரு 6 மாசம் ஆகட்டும், அது வரலும் உங்க லவ் இப்படியே இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் மாறுற மாதிரி தெரியல, இன்னும் அதுக்கப்புறம் மாத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணேன். எல்லாம் 6 மாசம் என்ன டார்ச்சர் என்ன பண்ணீங்க பாவம் நம்ம எங்க இந்து மேம. எல்லாம் நல்ல சொந்தக்காரங்களை வச்சு எல்லாம் பேசினது, எதுக்குமே காது கொடுத்து கேட்கல. எல்லாம் எப்படி இதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் சினிமாக்காரங்க அப்படின்னு நம்ம எதுவும் கேட்க முடியாது, பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லி என்னையும் பயன்படுத்தி விட்டாங்க. அப்புறம் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. ரொம்ப நாள் நிம்மதி இல்லாத மாதிரி இருந்தேன். அழுக மூட விட்டாவே இருந்துச்சு. அப்புறமேட்டு எனக்கே இவங்க அன்பா இருக்கிறத பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு சம்மதிச்சிட்டேன். கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவரை கல்யாணம் பண்ணிக்கலைன்னா நான் கடைசி வரலும் இப்படியே தான் இருப்பேன்
வேற நீ எந்த மாப்பிள்ளையை பார்த்தாலும் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னால் எதுவுமே சொல்ல முடியல. அப்புறமேட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 6 இயர்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா? 2019 இன்ஸ்டால பேசணும். பட் அதுக்கப்புறம் ஜென்ரலாக தான் பேசணும். லைக் இது என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி சொன்னார், அதை பற்றி பேசணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கான்டாக்ட் இல்லை. அகெயின் 2022 தான் பேச ஆரம்பிச்சு. அப்போ வந்து தான்